டாக்டர் சுமந்த், நேற்று வந்த மருத்துவ அறிக்கையை வந்து நீங்க விரிவா பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. செப்டம்பர் 22ல இருந்தே நீங்க அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷனை தொடர்ந்து கண்காணிச்சு வர, தொடர்ந்து பார்த்து வர ஒரு நபர் அப்படிங்கிற அடிப்படையில, வர செய்திகளை பார்த்து வர நபருங்கிற அடிப்படையில இந்த மருத்துவ அறிக்கையில அடிப்படை முரண்பாடுகள் எதுவும் உங்களுக்கு உடனடியா தென்படுகிறதா பார்க்கும்போது? இல்லம்மா, அதாவது நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு. ஒண்ணு வந்து மருத்துவ ரீதியாக ஏதேனும் தவறுகள் செய்யப்பட்டிருக்கிறதாங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, கொடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்திக்கும் அவங்களுடைய கண்டிஷனுக்கும் முரண்பாடு இருக்கிறதா. இப்ப நம்ம முதல்ல நம்ம சொல்றது வந்து மருத்துவ ரீதியாக அப்போலோ மருத்துவமனையில தவறுகள் நடந்தனங்கிறது யாருமே சொல்லல. ஏன்னா தப்பு மருந்து கொடுத்தாங்களோ இல்ல வேற ஏதாவது ஒரு தவறான சிகிச்சை செய்யப்பட்டதுன்னு சொல்லல. ஆனால் அவர்களுடைய உண்மையான நிலைக்கும் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டதுக்கும் முரண்பாடு இருக்கிறதா என்று பார்த்தால் தொடர்ந்து அந்த முரண்பாடுகள் தான் இந்த அறிக்கை மூலமாகவும், அதாவது மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது வேறு, அவங்களுடைய உண்மையான நிலைமை வேறு. கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், அந்த அக்டோபர் 29 வெளியிடப்பட்ட பிரஸ் ரிலீஸ். இப்ப நமக்கு நல்லாவே தெரியும், அக்டோபர் 28 நிலைமை மோசமாயிடுச்சு. மோசமான பிறகு அவங்களுக்கு ஒரு எண்டோட்ரக்கியல் டியூப் போட்டிருக்காங்க, இன்குபேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவங்கள வென்டிலேட்டர்ல போட்டிருக்காங்கன்னு. அடுத்த நாள் கொடுக்கிற அறிக்கையில சீஃப் மினிஸ்டர் கண்டினியூஸ் டு ஷோ இம்ப்ரூவ்மெண்ட் போடுறதுக்கு எந்த விதமான ஒரு லாஜிக் இல்லாத ஒரு அறிக்கை அது. ஸோ இந்த மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா, அதே மாதிரி முதல் நாள் கொடுத்திருக்கிற அறிக்கையில மூச்சுத்திணறலுக்காக அட்மிட் செய்யப்பட்ட முதலமைச்சர் என்று நேற்றும் அந்த அறிக்கையில ஒப்புக்கொள்ளப்படுகிறது. டாக்டர் ரிச்சர்ட் பீலும் ஒப்புக்கொள்கிறார். அதற்கு பிறகு நீங்க வந்து ஃபீவர் அண்ட் டீஹைட்ரேஷன் மட்டும் அப்படிங்கறதா நீங்க உங்க பிரஸ் ரிலீஸ்ல கொடுக்குறீங்க. ஸோ அடிப்படையாக நம்ம மருத்துவ ரீதியாக அங்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையில தவறு என்று யாருமே சொல்லல. ஆனால் மக்களுக்கு என்ன தெரிவிக்கப்பட்டது என்பதும் அந்த மருத்துவ ரீதியாக அங்கு அவங்களுடைய நிலைமையிலும் நிச்சயமாக முரண்பாடுகள் தொடர்ந்துதான் நமக்கு எவ்வளவு நம்ம பாக்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு முரண்பாடுகள் தொடர்ந்து இருக்கின்றன. குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இதுலதான் நான் இன்னொரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். இது வந்து மூச்சு திணறல் காரணமாக இல்ல அவங்களால மூச்சு விட முடியாதன் காரணமாக இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வந்து மருத்துவ அறிக்கையில பயன்படுத்தப்பட்டா, வென்டிலேட்டர் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டா மக்கள் கிட்ட ஒரு பீதி ஏற்பட்டிருக்கலாம். அதனால அந்த நேரத்துல அதை சொல்லிருக்க வேண்டாம், 40% மார்டாலிட்டி அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருக்க வேண்டாம்னு ஒரு அந்த பார்வை மருத்துவர்களுக்கு இருந்திருக்க கூடுமா? இல்ல, நீங்க வென்டிலேட்டரில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் ஒருத்தருடைய நிலைமை, தானாக மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒரு நபர், அடுத்த நாள் வந்து செயற்கை சுவாசம் மூலம் அவர்களுக்கு சுவாசம் அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிற வார்த்தையை நீங்க எப்படி பயன்படுத்தலாம்? நீங்க லாஜிக் பாருங்க. நீங்க வென்டிலேட்டர்ல போடப்பட்டிருக்கிறார்கள் என்று கூற வேண்டிய அவசியம் வந்து நிச்சயமா வந்து மக்களிடையே பீதி ஏற்படுத்தும். அது கூட தவிர்த்திருக்கலாம், மாற்று கருத்தில்லை. ஆனால் நீங்க வந்து ஒரு பர்சன் வந்து தானா நடந்துட்டு இருக்காங்க, இப்ப அவங்க மயக்க நிலையில இருக்காங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, நீங்க போய் ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்க முடியுமா? அட்லீஸ்ட் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது கொடுக்கலாம் இல்லையா? சோ நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த அறிக்கைகளில் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவலுக்கும் அவர்களுடைய உண்மையான நிலைக்கும் முரண்பாடு இருக்கிறது, அதுல மாற்று கருத்தில்லை. இறுதியாக நடந்த அந்த டிசம்பர் 4 நடைபெற்ற அந்த கார்டியாக் அரெஸ்டுக்கு பிறகும், அதாவது இப்போ மரணம் அடைந்தார் அப்படிங்கிறது எப்படி சொல்றாங்க அப்படிங்கிற அடிப்படையாக எக்மோ கருவியை நிறுத்தப்பட்ட நேரம், அதாவது மேற்கொண்டு தொடர்வதில் எந்த விதமான ஒரு பலன் இல்லை என்று முடிவு செய்யப்பட்டு எக்மோ கருவியை நிறுத்திய நேரம் தான் அவங்க மரணம் அடைந்தார் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க she was resuscitated, resuscitation was done அப்படிங்கிறாங்களே தவிர she was revived சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது 4ஆம் தேதி அவங்க 4:30 மணி அளவுக்கு அந்த கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்ட பிறகு resuscitation was done அப்படிங்கிற வார்த்தை இருக்கே தவிர resuscitation was successful or not, அதாவது ரிவைவ் ஆச்சா, மீண்டும் நெஞ்சு துடிப்பு இருதய துடிப்பு இருந்தால் அந்த மருத்துவ அறிக்கையோட கடைசி பேராகிராஃப்ல இன்ஃபேக்ட் நீங்க சொல்லக்கூடியதை வந்து இது பண்ற விதமா நியூரலாஜிக்கல் எக்ஸாம் ரிவீல்ட் பிரெயின் ஸ்டெம் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லி பேஷண்ட் நெவர் ரிகவர்ட் சஸ்டெயின்ட் இன்ட்ரின்சிக் ஹார்ட் ரிதம், அந்த இதய துடிப்பு வந்து ஒரு நார்மலுக்கு அவங்களுக்கு திரும்ப வரவே இல்லை, அவங்க she was completely entirely dependent on ECMO அப்படிங்கிற வார்த்தை அந்த கடைசி பேராகிராஃப். ஆமா, ரெண்டு விஷயம். இப்ப நீங்க அந்த ரிச்சர்ட் பீலுடைய பிரஸ் மீட் நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்கறாங்க, நீங்க இஇஜி எல்லாம் பண்ணீங்களா, மூளைச்சாவு அடைந்தது அப்படிங்கறது உறுதிப்படுத்துறதுக்குன்னா நாங்க பண்ணல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, வேற ஏதாவது ஒரு நியூரலாஜிக்கல் டெஸ்ட் பண்ணிருக்கலாம், பிரெயின் ஸ்டெம் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு.
அங்கேயும் வந்து சஸ்டெயின்டான ஹார்ட் பீட் ரிகவர் ஆகல அப்படின்னாக்க இவங்க ஆக்சுவலா வந்து எக்மோ கருவிங்கிறதுனுடைய அடிப்படை வந்து எவ்வளவு 24 மணி நேரம் கழிச்சு பாக்குறாங்க. சில பேருக்கு 48 மணி நேரம் திருப்பி ட்ரையல் கொடுப்பாங்க, சில பேருக்கு 1 வாரம் 10 நாள் வைப்பாங்க. அதுக்கப்புறம் கூட அவங்க முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவ ரீதியாக வந்து தவறான மருத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இல்லை ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்திக்கும் அங்கு அவங்களுடைய நிலைமைக்கும் நிச்சயமாக முரண்பாடு பல இருந்திருக்கு. அது அவங்களே வந்து கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது முரண்பாடு நாங்க தவறான செய்தி கொடுத்தோங்கிறத சொல்லலையே தவிர இவங்க கொடுத்திருக்கிற பிரஸ் ரிலீஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது வெளிவந்து இப்ப ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அந்த 6 மணிக்கு சில தொலைக்காட்சி சேனல்கள்ல வந்து அவர்கள் 5ஆம் தேதி காலமாகிவிட்டார் என்ற செய்தி வருகிறது. அதுக்கு பிறகு ஒரு இது வருது, ஒரு கிளாரிபிகேஷன் வருது, இல்ல அவங்க காலமால உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு 6 மணிக்கு வாக்குல ஒரு மறுப்பு வருது. அப்படின்னா எக்மோ மெஷினை நாங்கள் நிறுத்தவில்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அறிக்கையா, இல்ல அந்த நேரம் வரைக்கும் அவங்களுக்கு இருதய துடிப்பு இருந்ததா, இல்ல அவங்களுடைய பிரெயின் ஸ்டெம் டிஸ்பங்க்ஷனா அவங்க அசஸ் பண்ணலையா, எதுவுமே வந்து இதுவும் ஒரு புரியாத புது. ஏன்னா உங்களுக்கு சஸ்டெயின்டா ஹார்ட் பீட் திரும்பி வராத ஒரு பட்சத்துல நீங்க என்ன அடிப்படையில வந்து அடுத்த நாள் மாலை தொடர்ந்து தீவிர சிகிச்சை வழங்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி வந்து எக்மோ மிஷின் ஆஃப் பண்ணலங்கிறதா அர்த்தமா? அதுவும் ஒரு 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 கேள்விக்குறிதான். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு டிசம்பர் 4ஆம் தேதி மாலை அந்த ஹார்ட் அட்டாக் வருது. அதற்கு பிறகு அவர்களுடைய ஏற்பட்ட இதய துடிப்புல ஏற்பட்ட பாதிப்பு, அதற்கு பிறகு அவங்களுடைய இதயத்தோட வேலையை வந்து எக்மோ கருவி மட்டுமே செய்யறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா? அந்த ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு முழுமையா அவங்கள வந்து அந்த எக்மோ தான் அவங்களுடைய இதயத்தை துடிக்க வைத்தது. அதற்கு பிறகு அவங்களுடைய இதயம் ரிவைவே ஆகலன்னு சொல்லும் போது எக்மோல இருந்து அவங்க எடுக்கப்படுகிறார்கள். இதுதான் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல இதய துடிப்பே இல்லைங்கிறதுதான் வந்து அவங்க வந்து இண்டிகேட் பண்றாங்க. அதாவது வெளிப்படையா அது சொல்லியே தவிர இதய துடிப்பு மீண்டும் சஸ்டெயின்டாக வரவில்லை, தொடர்ந்து சீராக இதய துடிப்பு வரவில்லை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. எக்மோ கருவிங்கிறது வந்து போடும்போது உங்களுக்கு இந்த ரத்த ஓட்டத்தை சரி செய்து வைக்கும், ஆக்சிஜன் வந்து உடம்பு இருக்கிற மற்ற டிஷ்யூஸுக்கெல்லாம் போற மாதிரி செய்யுமே தவிர அதனால வந்து உங்களுக்கு இதய துடிப்பு வந்து நார்மலா கொண்டு வர மாதிரி இருக்காது. அந்த இதய துடிப்புங்கிறது வந்து 4ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு நின்று போன அந்த இதய துடிப்பு மீண்டும் வந்துதா அப்படிங்கிறது இல்ல. அப்புறம் வந்து இந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான பொட்டன்ஷியல் காசஸ், ஏன்னா பிளஸ் உங்களுக்கு அந்த இன்னும் முரண்பாடு எய்ம்ஸ் மருத்துவர்களுடைய அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை, on momentarily switching off the pacemaker there was a straight line on ECG monitor. ECGல straight line வந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்ப 4ஆம் தேதி மாலையே இதயம் வந்து துடிக்கவில்லை அப்படிங்கிறது தான் அதோட புரிதலா நீங்க சொல்றது போல? அதாவது 4ஆம் தேதி மாலை அந்த கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்ட பிறகு அவங்களை ரிவைவ் செய்ய முடியலை அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு பொருள். ஏன்னா இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரதுக்கு ஆனா இன்னொரு இடத்துல சஸ்டெயின்ட் ஹார்ட் பீட்னாக்கா சஸ்டெயின்ட்னா அப்பப்போ வந்துட்டு போகுது ஆனா தொடர்ந்து நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறது. அதுவும் வந்து நமக்கு கிளாரிபிகேஷன் வேணும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து சில இருதயத்துல இருந்து சில கோளாறுகள் ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ், அதாவது இருதயத்துல வந்து இன்ஃபெக்ஷன் இருந்த மாதிரி செய்தி இருக்கு. இன்னொரு இடத்துல மைட்ரல் ரீகஜிடேஷன் இருந்து மைட்ரல் வால்வ் கால்சிஃபிகேஷன் இருந்தது. இதெல்லாம் முன்னாடியே வந்து இருந்திருக்கக்கூடிய விஷயங்களா இல்ல மருத்துவமனையில் வந்த பிறகு வந்த விஷயங்களா? ஏன்னா அவங்க வந்து ரத்த கொதிப்பு இருந்தது அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து இந்த முரண்பாடுகள், அதாவது அவங்களுடைய உண்மையான நிலைமைக்கும் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகளுக்கும் இருக்கிற முரண்பாடு ஒன்று. 2வது வந்து இந்த அவங்களுடைய ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கண்டிஷன் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு முன்பு அவர்களுடைய உடல்நிலை என்ன அப்படிங்கிறது முக்கியமா ஒரு கேள்விக்குரிய. ஏன்னா டயபெட்டிஸ் இருக்குங்கிறாங்க, ஹைப்போதைராய்டிசம் இருக்குங்கிறாங்க, ஹைப்பர் டென்ஷன் இருந்திருக்குங்கிறாங்க. ஸோ பிளஸ் வந்து ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸுக்கு ஸ்டீராய்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளவு கண்டிஷன்ஸ் இருக்கும்போது ஸ்டீராய்டு வந்து ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ் கொடுப்பாங்களா, அதுவும் ஒரு கேள்விக்குறி. ஸோ பிளஸ் இந்த கார்டியாக் ஹார்ட்ல இருக்கிற இந்த மற்ற டிஸ்பங்க்ஷன்ஸ் குறிப்பிட்டிருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் முன்னாடியே இருந்ததா இல்ல மருத்துவமனைக்கு வந்த பிறகுதான் வந்ததா? இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் மருத்துவமனையில இன்ஃபெக்ஷனால வந்திருக்குங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ அதாவது ஒண்ணுமா நம்ம பார்க்கும்போது தவறான சிகிச்சை வழங்கப்பட்டதுன்னு சொல்றதுக்கு இது எதுவுமே இல்லை. உண்மையா பாத்தீங்கன்னா
சிகிச்சையில முரண் எதுவும் தெரியல, ஆனா தகவல்கள்ல மட்டும் தான் முரண் இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. அரசியல் ரீதியான சில குற்றச்சாட்டுகள் இதை வைக்கப்படுது. அதற்கான ஏதாவது முகாந்திரம் உங்களுக்கு தென்படுகிறதா அப்படிங்கறதை உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புல வந்து தொடர்ந்து திரு PH பாண்டியன் போன்றவர்கள் கூறப்பட்டது வந்து மருத்துவமனையில 75 நாள் நடந்தது விட்டுருங்க, அதற்கு முன்னாடி என்ன நடந்தது, அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து தாக்கப்பட்டிருந்தார்கள், தாக்கப்பட்டுதான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் ஒரு பகிரங்கமான பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவங்க வைக்கிறாங்க. அப்படி அவர்கள் தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்ன்ற மாதிரியான சிம்டம்ஸ் எதுவும் தென்படுதா? அவங்க வந்து 22ஆம் தேதி அட்மிட் ஆகும்போது அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததுங்கிறதும் கூட தெளிவா இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது அதற்கான முகாந்திரம் ஏதேனும் தென்படுகிறதா டாக்டர்? இல்ல, அதாவது அது வந்து கிளியரா கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. நோ எவிடன்ஸ் ஆஃப் ட்ராமா அப்படிங்கிற ஒரு லைன் போட்டுட்டு அதை வந்து ஓரளவுக்கு நிச்சயமா தெளிவுபடுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி அவர்கள் வந்து ஏதேனும் அடிபட்ட நிலையில் அவர்கள் அங்கு சிகிச்சைக்கு கொண்டு வரப்படவில்லை அப்படிங்கறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த அவங்களுக்கு செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு முன்பு அவங்களுடைய உடல்நிலை எவ்வாறு இருந்தது, ஏன்னா வெறும் ஒரு லைன் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போதைராய்டிசம் போடுறாங்க. அதை தவிர வேற என்னெல்லாம் மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் 2014லயோ என்னமோ ஒரு முறை திருப்பி அவங்களுக்கு உடல்நலம் கொண்டு இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ என்ன கொடுத்தாங்க, நிச்சயமா வந்து அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஆனால் அரசியல் ரீதியா பார்க்கும்போது திரு PH பாண்டியன் 27 CCTV கேமரா அணைக்கப்பட்டதாங்கிறாரு. அதற்கு யாருமே பதில் சொல்லல. அணைச்சாங்களா அணைக்கலையா, ஏன் அணைக்க வேண்டும்? சோ உங்களுக்கு ஒரு CCTV கேமரா ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உள்ளவனா ICUக்குள்ள பேஷண்ட கண்காணிக்கிற கேமராவனா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா முதலமைச்சர் பிரைவசி இஷ்யூங்களாம். ஆனால் அவர் வெளிப்படையா ஒரு குற்றம் சாட்டுறாரு, இல்ல நாங்க அணைக்கல அப்படிங்கிற இது வரைக்கும் ஒரு மறுப்பு வந்த மாதிரி எனக்கு தெரியல. சோ இந்த மருத்துவ சிகிச்சை அந்த பாயிண்ட விட்டுட்டு, அந்த 75 நாள் நடந்த சிகிச்சையை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் நிறைய வந்து இன்னும் கேள்விக்குறிகளாகத்தான் இருக்கின்றன. மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள் முரண்பாடு இருக்கிறது கிட்டத்தட்ட அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி தான் அது. ரைட். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் டாக்டர். கவர்னர் 2 முறை முதலமைச்சரை வந்து மருத்துவமனையில போய் பார்த்தாரு. அக்டோபர் 1ஆம் தேதி, அக்டோபர் 22ஆம் தேதி. அதுல அக்டோபர் 22ஆம் தேதி நம்ம அக்டோபர் 14க்கு மேல இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ல இருக்கிறதெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, என்கரேஜிங்கா இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். அவங்க வந்து திடப்பொருட்களை உட்கொள்ள ஆரம்பிச்சாங்கன்றதெல்லாம் 14-15 தேதிகளுக்கு மேல வருது. அப்போ அக்டோபர் 1 அல்லது 22 தேதிகள்ல கவர்னர் பார்த்திருக்கும் போது அவர் வந்து இன்டராக்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கிறதா முதலமைச்சரோட? அதற்கான நிலையில அவங்க இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா மெடிக்கலி பார்க்கும்போது? இல்லம்மா, அதாவது 2 விஷயம். ஒண்ணு வந்து பார்ப்பதற்கு எக்ஸப்ட் ரொம்ப ரொம்ப ரேர், அதாவது இப்போ சில ரொம்ப ரொம்ப இன்ஃபெக்ஷன், இப்போ எபோலா வைரஸ், அந்த H1N1 போன்ற இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபெக்ஷஸ் கண்டிஷன்ஸை தவிர எங்கேயுமே வந்து உலகத்துல ஒரு கண்ணாடி அறைக்கு வெளியே இருந்து ஒரு பேஷண்ட பார்க்க கூடாதுங்கிறது எங்கேயுமே கிடையாது. அதாவது மருத்துவ ரீதியா அதுவும் உங்களுக்கு உள்ள போய் உங்களுக்கு கை கொடுக்கறதோ ஒரு ஷேக் ஹேண்ட்ஸ் பண்றதோ அந்த மாதிரி ஏதேனும் பண்றது வந்து நிச்சயமா வந்து அவங்க இன்ஃபெக்ஷனுக்காக வேண்டாம்னு சொல்லுவாங்க. அது வந்து வழக்கம். ஆனால் ஒரு கியூபிக்கிளுக்கு வெளியில இருந்து யாருமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றது வந்து எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு விஷயம். ரொம்ப ரேரா பார்த்தாருங்கிறதுல சந்தேகம் இருக்க முடியாது. பட் அவர் பேசி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்ல ஏதாவது சைகை மூலமா அவங்க தம்ஸ் அப் காமிச்சாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது, அதெல்லாம் அக்டோபர் 22 வாக்குல இது சொல்லப்படுகிறதுமா. உதாரணத்துக்கு டாக்டர் பாலாஜி அந்த பிரஸ் ரிலீஸ்ல சொன்னாரு. ஆனா அதிகாரப்பூர்வமான இருந்திருப்பாங்களான்னு கேக்குறேன் நான் அவங்களோட நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது. இல்லம்மா, நிச்சயமா வந்து வென்டிலேட்டர்ல ஒரு பேஷண்ட் இருந்தா கூட அவங்களுடைய செட்டிங்ஸினுடைய அடிப்படையில அவங்க தானா ஓரளவுக்கு சுவாசம் எடுத்துக்கொண்டிருந்தால் வென்டிலேட்டர் செட்டிங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கு பேரலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேஷண்ட் கான்சியஸா இருப்பாங்க. கான்சியஸா இருப்பாங்க. சைகை மூலமாகவோ இல்ல கை அசைவு மூலமாகவோ நிச்சயமாக ஒரு நபரோட வந்து அவங்களுடைய கருத்துக்களை ஓரளவுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஆன வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இந்த விஷயமே வந்து ஆளுநர் அவங்கள பார்த்தாங்களா, அவங்க அட்லீஸ்ட் இன்டராக்ட் பண்ண முயற்சித்தாங்களா, இதுவும் வந்து கிளாரிட்டி இல்ல. சோ நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்றதை விட ஏன் இந்த முரண்பாடுகள் இருந்தன, ஏன் சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணலன்னு சொல்லிட்டு போலாமே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? எனர்ஜி பாதுகாப்பு விளக்கப்படலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடலாமே. இதெல்லாம் தான் வந்து குழப்பமா இருக்கே தவிர இந்த மருத்துவ ரீதியாக அவங்க தப்பு மருந்து கொடுத்தாங்கன்னு யாருமே சொல்லலன்னு நினைக்கிறேன்.